கும்பகோணத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையில் இருந்து வெளியே வந்த அத்திவரதர் இன்று முதல் 10ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இதையொட்டி 10 நாட்களும் தைலக்காப்பு, புஷ்பாஞ்சலி மற்றும் ஊஞ்சல் சேவை போன்ற பல்வேறு வழிபாடுகள் நடைபெற உள்ளன. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அத்திவரதர் தரிசனத்தை காண அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். மேலும் தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரதராஜ பெருமாள் கோவிலில் அறிவிப்பை மீறி பணம் வசூலிப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சந்திர கிரகண நிகழ்வை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் செவ்வாய்க்கிழமை காலை முதல் இரவு நடை சாத்தப்படுவதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி காலை நேர பூஜைகள் முடிந்து காலை 9 மணிக்கு நடை சாத்தப்படும் எனவும், மாலையில் கிரகணம் முடிந்த பின்பு பரிகார பூஜைகள் செய்த பின்பு இரவு 7:30 மணிக்கு நடை திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை இரும்பாலி அருகே கல்குவாரியை மூட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விதிமுறைகளை மீறி செயல்படும் கல்குவாரியை மூட நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா மற்றும் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். பொது, கட்டண மற்றும் சிறப்பு தரிசன வரிசைகளில் கூட்டம் அதிகரித்ததால் பக்தர்கள் குடும்பத்துடன் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க 50க்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். 2 டிஎஸ்பி, 9 ஆய்வாளர்கள் மற்றும் 300 காவலர்கள் இணைந்து நடத்திய சோதனையில் 4.5 கிலோ கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 18 பேரிடம் விசாரணை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்தார். ஹோசூர் பாகலூர் சாலை பகுதியில் பழைய இரும்பு கடை நடத்தி வந்த பெண்ணிடம் போலீஸ் என கூறி கைத்துப்பாக்கி காட்டி மிரட்டிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருடப்பட்ட பேட்டரிகள் குறித்து விசாரணை நடத்த வந்துள்ளதாக கூறி மிரட்டிய அவர் வீடியோ எடுக்க முயன்றதை கண்டதும் தப்பிச் சென்றார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் மனோஜ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து போலி கைத்துப்பாக்கியை பறிமுதல் செய்துள்ளனர். வாங்க, எந்த போலீஸ்னு சொல்லுவாங்க. இல்லை எந்த ஊர் போலீஸ்? நீங்கள் வாங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? போலீஸா? ஏன் ஓடுறீங்க? திருவாரூர் மாவட்டம் விளமலில் உள்ள தனியார் மருத்துவமனையின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பெண் ஊழியர்கள் விநாயகர் கோவிலிலிருந்து 21 தாம்பூல தட்டுகளுடன் சீர்வரிசை எடுத்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக மருத்துவமனைக்கு வந்தனர். ஆண் ஊழியர்கள் பட்டாசு வெடிக்க அனைவரும் குத்தாட்டம் போட்டு கொண்டாடினர். மேலும் மருத்துவமனையை தாய் வீடாக கருதி சொந்த செலவில் இந்த நிகழ்வை நடத்தியதாக ஊழியர்கள் தெரிவித்தனர்.
தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகாநந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் நந்தி பகவான் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து மேலூர் சென்ற அரசு டவுன் பஸ்ஸை ஓட்டுநர் மது போதையில் தாறுமாறாக ஓட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்தில் சுமார் 90 பயணிகள் இருந்த நிலையில் வடகரை பகுதியில் சாலையோரம் நின்ற காரின் மீது மோதி சுமார் 50 மீட்டர் இழுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மடப்புறம் விலக்கில் பேருந்தை மறித்து ஓட்டுநரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். ஈரோட்டில் பரிசு பொருட்களுக்கான டொக்கனை வாங்க ஒரே நேரத்தில் ஏராளமான பெண்கள் குவிந்ததால் அதிமுக பொதுக்கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மரப்பாலம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்ட முடிவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பரிசு பொருட்களுக்கான டொக்கன்கள் வழங்கப்பட்டன. டொக்கன்களை வாங்க ஒரே நேரத்தில் ஏராளமான பெண்கள் மேடையில் ஏறியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அம்மா உட்காந்து யார் எந்திரிக்காதீங்க, லைன் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்குது. ஏன் படிக்கிட்ட நிக்கிறவங்க தள்ளுமுள்ள பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாம் லைன்ல இல்லைங்க. அம்மா அந்த பக்கம் உட்காந்துமா கொடுத்தா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. யாரும் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. 9ஆம் நாள் விழாவில் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அம்பாள் வெள்ளி வாகனங்களில் எழுந்தருளி 8 ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் கழிவுநீர் ஆறாக ஓடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். சாலையின் இருபுறமும் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சிறு பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளால் கால்வாயிலிருந்து கழிவுநீர் கிரிவல பாதைக்கு வழிந்தோடி ஆறு போல் சென்று வருகிறது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பக்தர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பஜார் பகுதியில் வாயு கசிவு ஏற்பட்டு ஏசியில் தீ விபத்து ஏற்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். சிவகங்கை நகரின் மையப்பகுதியில் உள்ள விசாலாட்சி அம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி முளைப்பாரி எடுக்கப்பட்டது. மாசி மகா திருவிழாவின் ஒரு அங்கமாக இந்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு முளைப்பாரியை தலையில் ஏந்தி ஊர்வலம் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காளைகுண்டா அருகே 10 நாட்களாக குடிநீர் வழங்காத மாநகராட்சியை கண்டித்து காளி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கொள்பள்ளி பகுதியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இவர்களுக்கு ஒசூர் மாநகராட்சி சார்பில் இரவு நேரத்தில் மட்டும் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் வற்றிவிட்டதாக கூறி கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் ஒசூர் ராயக்கோட்டை சாலையில் சாலை மறியல் செய்தனர். இவர்களிடம் மாமன்ற உறுப்பினர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். இதனையடுத்து பெண்கள் சாலை மறியலை கைவிட்டனர்.